திருப்பாவை 10வது பாட்டு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய். நேற்றைய 9வது பாட்டில் ஒரு பொண்ணு எழுப்பினாள் இல்லையா, மாமான் மகள்னு. அந்த பொண்ணு என்ன நினச்சா, கண்ணனை குறித்து நோன்பு நோக்கணும்னா கண்ணன் வந்து கூட்டின்னு போகட்டும், நாம எதுக்கு போகணும் அப்படின்னு இருந்தவள். இப்போது இன்று ஆண்டாள் ஒரு பெண்ணு எழுப்புனாள். அவள் எப்படி இருக்கா தெரியுமா? அவளை பார்த்தா கண்ணனோடு ஒரு படுக்கையில் சேர்ந்துருக்கா போல இருக்கு. நாங்களெல்லாம் நோன்பு நோக்கணும்னு நினைக்கிறோம், நோன்பு நோற்று கண்ணனை அடைய வேண்டும் என்று இருக்கோம். பெண்ணே, நீ நோன்பு நோற்று விட்டாயோ? அதனால தான் விடியற்காலையில் எழுந்து எங்களோடு நோன்பு நோக்க வரலையோ? உன் காரியம் ஆயிடுத்தா உனக்கு? அதனால தான் நீ எங்களோட வராமல் இருக்கியா அப்படின்னு ஆண்டாள் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து கேட்டா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். பெண்ணே, ரொம்ப நன்னா இருக்குது ஆண்டாளே, நான் நோன்பு நோக்க உங்களோட வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டும், இப்போ நீ மட்டும் தனியாக நோன்பு நோற்று கண்ணனை அடைந்தாயோ? அது எப்படியம்மா உனக்கு மனசு வந்தது? உள்ளே இருந்தவள் வாயவே திறக்கலை. அப்போ ஆண்டாள் தீர்மானம் பண்ணிட்டா, ஓஹோ, உள்ளே ஏதோ நடக்கிறது. மாற்றமும் தாராரோ. ஏமா, நீ வாசக்கதவை திறக்க வேண்டாமா? வாசல் திறவாதார் மாற்றமும் தாராரோ. வாசக்கதவை திறக்க வேண்டாம், உள்ளே இருந்துண்டே ஏதோ வந்துவிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? உள்ளே இருந்துண்டே நான் வந்துவிடுறேம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன குறைஞ்சா போயிடுவாய்? உடனே உள்ளே இருந்தவள் கேட்டா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் ஆண்டாள் சொன்னா, நாற்றத்துழாய் முடி நாராயணன். அம்மா, தெரிஞ்சு போயிடுத்தோம், நாங்கள் இத்தனை பேர் வந்து உன் வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்கோம், நீ உள்ளே படுத்துன்னு இருக்காய், பேசாமலும் இருக்காய், நன்னா தூங்குற. இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? நாங்கள் நோன்பு நோற்று எந்த கண்ணனை அடைய வேண்டும்னு இருக்கோமோ அந்த கண்ணன் உள்ளுக்குள்ளே இருக்கான், எங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்து. உள்ளே இருந்தவள் கேட்டால், சும்மா பொய் பேசக்கூடாது, கண்ணன் உள்ளே இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆண்டாள் சொன்னா, அந்த பேர அவனுடைய திருமேனியில் திருத்துழாய் மாலையை சாத்தின்னு இருப்பன், துளசி மாலையை சாத்தின்னு இருப்பன். துளசி பரிமளம் உண்டு, துளசிக்கு நல்ல வாசனை உண்டு. அந்த வாசனை உன் வீட்டிலேருந்து வெளியில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் நன்னா வந்து வீசுறதே. அப்போ உள்ள கண்ணன் இருக்கான்னு தெரியறது. அப்போ உள்ளேருந்து சொன்னால், கிடையாது கிடையாது, உங்களுக்கு வீணான பிரமை, கண்ணனும் வரல ஒன்றும் வரல. அப்போ ஆண்டாள் சொன்னால், கிடையாது, கண்ணன் உள்ளே இருக்கான். உள்ளே இருந்தவள் சொன்னால், எப்படி உங்களை தாண்டி வருவன்? கண்ணன் உள்ளே இருக்கணும்னா ராத்திரி முழுவதும் என் வீட்டு வாசலில் தானே நிற்கிறாள், உங்களை தாண்டி கண்ணன் எப்படி வந்திருப்பான்? ஆண்டாள் சமாதானம் சொன்னால், நாராயணன் யாருக்கும் தெரியாமல் எல்லாரையும் ஏமாற்றி விட்டு உள்ளே வரவன் தானே, நாற்றத்துழாய் முடி நாராயணன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். நம்மால் போற்ற, அவனை போய் நாம் கொண்டாடினோம்னா நமக்கு வேணுங்கிற கைங்கரியத்தை கொடுப்பான். அப்போ உள்ளே இருந்தவள் கேட்டால், அதெல்லாம் சரிதான், நாம் புண்ணியமே பண்ணலையே. ஆண்டாள் சொன்னால், நாம் புண்ணியம் பண்ண வேண்டாம், அவன் நிறைய புண்ணியம் பண்ணி வச்சுருக்கான். என்ன தெரியுமா? நாம் நோன்பு நோக்க போகிறோம், அவனை வந்து பார்ப்போம்னு அவனுக்கு தெரியும். போய் பார்த்த உடனே, வாங்கோ எனக்கு கைங்கரியம் பண்ணணுமா, நான் கைங்கரியம் கொடுக்குறேன்னு அவனே சொல்லிடுவன். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். அப்போ தான் உள்ளே இருந்த பொண்ணு வாய மூடிண்டாளாம் திரும்பவும். ஆண்டாள் சொன்னான், பெண்ணே, புரிஞ்சு போயிடுத்து, நீ ஏன் தூங்குற தெரியுமா? பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். பெண்ணே, அவனுக்கு நன்னா தெரியுமே, பண்டொரு நாள், இன்றைக்கோ இந்த கண்ணன் தான் ராமனா அவதாரம் பண்ணினான், ராவணனோடு யுத்தம் பண்ணினான். அந்த ராவணனுக்கு ஒரு தம்பி கும்பகர்ணன் பேர். அவனுக்கு தூக்கம்தான் ரொம்ப பிரசித்தி, கும்பகர்ணனை போல தூங்கவே முடியாது. ஆனால் பெண்ணே, இப்போ உன்னை பார்த்த பிறந்தான் எங்களுக்கு தெரியறது, கும்பகர்ணன் தூக்கமும் ஒரு தூக்கமே கிடையாது. ஆமாம், இந்த தூக்கம் உனக்கு எப்படி வந்தது? ஒருவேளை உனக்கும் கும்பகர்ணனுக்கு ஏதாவது போட்டி நடந்ததா? கும்பகர்ணன் உன்ட்ட தோற்று விட்டானா? தன்னுடைய தூக்கம் முழுவதையும் உனக்கு கொடுத்து விட்டானா? கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. இத்தனை பேர் வந்து வாசல்ல பெண்ணே பெண்ணேன்னு கூப்பிடுறோம், காது விழாமல் என்னமா தூங்குறாயினி
சரி, ஆற்ற அனந்தலுடையாய். இப்போ தான் உள்ள எட்டி பார்த்தா உள்ள அந்த துவாரம் இருக்கு இல்லையா, சாவி போடுற துவாரம் இருக்கே, அது வழியா பார்த்தா உள்ள இந்த பொண்ணும் நன்னா தூங்குறான். ஆற்ற அனந்தலுடையாய். அப்புறம் பார்க்குறா, ஐயோ என்ன அழகா இருக்கா, அருங்கலமே. இவளை போலனா ஒரு பொண்ணு இருக்கணும். கலம்னா பாத்திரம். யார் வந்தாலும் பெண்ணே, நீ வந்தாதான் அந்த கோட்டிக்கும் ஒரு நிறைவு, நீ வந்தாதான் அந்த கோட்டிக்கும் ஒரு கம்பீரம், நீ வந்தாதான் அந்த கோட்டிக்கே ஒரு பெருமை. அருங்கலமே. ஒருவேளை நீ கண்ணனை குறித்து நோன்பு நோற்று விட்டாயோ, அப்படியே நோன்பு நோற்று கண்ணனை அடைந்தாலும் நீ என்ன பண்ணணும்? நான் கண்ணா, நான் நோன்பு நோற்று உன்னை அடைஞ்சுட்டேன். அப்புறம் வாசலில் ஆண்டாள் நிற்கிறான். ஆண்டாளோடு அவளுடைய தோழிமார்களெல்லாம் நிற்கிற. அவ எல்லாரும் எனக்கு தோழிகள் தான். எல்லாரும் மார்கழி மாதம் நோன்பு நோக்கணும்னு வந்திருக்கா. கண்ணா, நீ என்னோடு சேர்ந்து இருப்பதை போல அவர்களோடையே சேர்ந்து இருக்கணும்னு சொல்ல வேண்டாமா? அருங்கலமே. பெண்ணே, கொஞ்சம் வெளியில் வா, நீயே எங்களோட வந்து கண்ணனிடத்தில் 2 வார்த்தை பேசு. தேற்றமாய் வந்து திறவேலோரம்பாவாய். தேற்றமாய்னா தெளிவாகவான்னு அர்த்தம். நோன்பு நோர்க்க போகணும்னா 2வது பாட்டிலேயே சொன்னேன்னு இல்லையா, செய்யாதன செய்யோம் தீக்கரோளை சென்னோதோம்னு. தெளிவா வாமா, தூக்கத்திலேருந்து எழுந்து வராதே. கண்ணனை குறித்து நோன்பு நோக்கணும்னா எப்படி போகணுமோ அப்படி வரணும். தேற்றமாய் வந்து திற, நீ வந்து கதவை திறக்கணும், அதை எங்கள் கண்களால் பார்க்கணும். நீ எந்த கண்ணனை குறித்து நோன்பு நோற்று அடைய வேணும்னு ஆசைப்படுகிறாயோ, அதே கண்ணனைத்தான் நாங்களும் அடையணும்னு ஆசைப்படுறோம். வந்து கதவை திறக்க வேண்டாமா அப்படின்னு இந்த பெண்ணை பார்த்து ஆண்டாள் ரொம்ப ஆனந்தமாக தெரிவிக்கிறாள். இது 10வது பாட்டு.